ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ்க்ளோட் சேனல். நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம சேனல்ல புதுசா ஒரு சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கிறோம். அந்த சீரிஸுக்கான முதல் வீடியோ தான் நம்ம வந்து பார்க்க போறோம். சரிங்களா? என்ன சீரிஸ்ன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, "Moto 3 ஆட்டோமேஷன்". உங்கள நெறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம். இன்னைக்கு வந்து AWS உடைய டாஸ்க்க வந்துட்டு ஆட்டோமேட் பண்றதுல எல்லாரும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பைத்தான் மாடல் தான் வந்து பார்த்தீங்கன்னா, Moto 3. சரிங்களா? அந்த Moto 3ய தமிழ்ல Moto 3னா என்னன்றதுல ஆரம்பிச்சு, அத எப்படி இன்ஸ்டால் பண்ணி கான்ஃபிக் பண்றது, பிளஸ் வந்து நம்ம எந்த மாரிலாம் டே டு டே இதில வந்து எப்படி யூஸ் பண்றோம் Moto 3 வந்து யூஸ் பண்றோம், ஆட்டோமேட் பண்றோம். AWS உடைய சர்வீஸ் அப்படின்றத வந்து நம்ம வந்து பார்க்கலாம்ன்னு இருக்கிறோம். இந்த சீரிஸ் ஃபுல்லா. சரிங்களா? ஓகே. இது வந்து முதல் வீடியோ தான். இதில வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்ன்னு நான் சொல்றேன். இதுக்கிடையில நான் ஒரு சின்ன விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம தமிழ் கோட் சேனல் வந்து உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட நம்ம வந்துட்டு ஒரு 300, 350 வீடியோஸ் மேல ஹோஸ்ட் பண்ணியிருக்கிறோம். அதில வந்து AWS ரிலேட்டடா மட்டுமே கிட்டத்தட்ட 210 வீடியோஸ் நம்ம ஹோஸ்ட் பண்ணியிருக்கிறோம். பிளஸ் லினக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 45 வீடியோஸ் தமிழ்ல வந்து நம்ம ஹோஸ்ட் பண்ணியிருக்கிறோம். எல்லாமே தமிழ் தான். பிளஸ் டெவாப்ஸ்லயே வந்து பார்த்தீங்கன்னா, Ansible, Jenkins, உங்களுக்கு வந்து Kubernetes இது மாரி டாக்கர் இது ரிலேட்டடாவும் நம்ம நெறைய வீடியோஸ் வந்து தமிழ்ல வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்கிறோம். நீங்கலாம் பார்த்துருந்துருப்பீங்க. ஆனா, இன்னமும் நம்ம சேனல வந்துட்டு பார்க்குறவங்கல 20, 25% தான் சப்ஸ்கிரைபர் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்துட்டு யூடியூபோடைய அனலைசிஸ் ரிப்போர்ட் வந்து சொல்லுது. அதனால கண்டிப்பா நம்ம சேனல வந்து இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, சரிங்களா? கண்டிப்பா அந்த வீடியோ முதல்ல பார்க்குறவங்க கண்டிப்பா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய சப்ஸ்கிரைப்பும் பிளஸ் அந்த நீங்க குடுக்குற லைக்கும் தான் நம்ம வந்து மேற்கொண்டு நம்ம தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு வந்து ரொம்ப பூஸ்ட்டா இருக்கும். சரிங்களா? ஓகே. வாங்க போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா, Moto 3 ஆட்டோமேஷன்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த 3 விஷயம் தான் பார்க்க போறோம். வாட் இஸ் Moto 3 அப்படின்றத பார்க்குறோம். தென் வந்து பார்த்தீங்கன்னா, ஒய் வி யூஸ் Moto 3. Moto 3 எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்க்குறோம். தென் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து நம்ம வந்து அத இன்ஸ்டால் பண்றது? இன்ஸ்டால் பண்ணி அதுக்கான தேவையானது பைத்தான், பிப், Moto 3, AWS இதெல்லாம் வந்து எப்படி நம்ம வந்து கான்ஃபிக் பண்றதுன்னு பார்க்க போறோம். சரிங்களா? ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் Moto 3? Moto 3னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, Moto 3 அப்படிங்கிறது ஒரு பைத்தான் எஸ்டிகே. சரிங்களா? எஸ்டிகேன்னு சொல்லலாம், மாடுல்ன்னு சொல்லலாம், லைப்ரரின்னு சொல்லலாம். அந்த மாரி பைத்தான்ல வந்து AWSக்காகவே இருக்கக்கூடிய ஒரு எஸ்டிகே தான் வந்து பார்த்தீங்கன்னா, மாடுல் தான் வந்து பார்த்தீங்கன்னா, Moto 3 அப்படிங்கிறது. சரிங்களா? இது எத வச்சு பில்ட் பண்ணிக்கிறாங்கன்னா, Moto Core அப்படின்ற ஒரு மாடல் வச்சு தான் என்ன பண்ணிக்கிறாங்க, இத வந்து பில்ட் பண்ணிக்கிறாங்க. சரிங்களா? இதுக்குன்னு ஒரு அஃபிஷியல் வெப்சைட் இருக்கு. எப்படி நம்ம வந்துட்டு டாக்கர், குபர்நெட், அன்சிபிள்க்கு வந்து இருக்குதோ, அதே சேம் திங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, Moto 3க்கும் பக்கா ஒரு அஃபிஷியல் இது இருக்கு. சரிங்களா? இங்கேயே நீங்க போய் ஸ்க்ராட்ச்லேருந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம், இன்ஸ்டாலேஷன்லேருந்து நீங்க எல்லாமே நீங்க இது பண்ண முடியும். நான் உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன். இங்க இருக்கு பாருங்க. நீங்க டைரக்ட்டா Googleல Moto 3ன்னு போட்டீங்கனாலே moto3.amazonaws.comனு வந்துரும். இதில போனீங்கன்னா, உங்களுடைய Moto 3 உடைய டாக்குமெண்டேஷன், Moto 3ன்னா என்னன்னு ஆரம்பிச்சு இதில எல்லாமே இருக்கும். சரிங்களா? இதத்தான் நம்ம வந்து ரியல் டைம்ல ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் வந்து பார்க்க போறோம். சரிங்களா? ஓகே. தென் வந்து பார்த்தீங்கன்னா, ஒய் வி யூஸ் Moto 3. Moto 3 நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம்? சரிங்களா? ஏற்கனவே நம்ம வந்துட்டு AWSல வந்து க்ளவுட் ஃபார்மேஷன் வந்து இருக்கு. அதெல்லாம் வெளியில Terraform இருக்கு. இப்ப அது மாரி இருக்கிறதுக்கும் Moto 3க்கு என்ன வித்தியாசம்? இல்ல Moto 3 எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நார்மலா நீங்க உங்களுடைய AWSல வந்து உங்களுடைய டே டு டே ஆக்டிவிட்டி வந்து என்ன பண்ணுவீங்க? மோஸ்ட்லி வந்து கன்சோல் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? கன்சோல் யூஸ் பண்ணி பண்ணுவோம். அதர்வைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதர் தென் ஒரு பெரிய என்வைரன்மென்ட்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்க வெளியில வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து மேனேஜ் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, AWS சர்வீஸான க்ளவுட் ஃபார்மேஷன் யூஸ் பண்றாங்க. அப்படி இல்லன்னா வெளியில வந்துட்டு Terraform இருக்கு. Terraform வச்சு நீங்க எல்லா க்ளவுடையும் மேனேஜ் பண்ண முடியும் மோஸ்ட் ஆஃப் ஆல். அதில வந்து நீங்க AWS நீங்க பெரும்பாலும் பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு கோட வச்சு நம்ம அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து மேனேஜ் பண்ண முடியும். ஆனா Moto 3 என்ன பார்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய AWS உடைய டாஸ்க்க வந்துட்டு ஆட்டோமேட் பண்றது. சரிங்களா? அந்த மாதிரியான ஆட்டோமேட் பண்றதுக்கான நெறைய விதமான ஃபீச்சர்ஸ் வந்து இதில வந்து இந்த எஸ்டிகே மாடியூல் வந்து இருக்குது. சரிங்களா? ரொம்ப ஈஸியா நீங்க என்ன பண்ணிக்க முடியும். ஒரு 1, 2 கமாண்ட்லயே நீங்க என்ன பண்ண முடியும். ஒரு நெறைய விஷயங்கள் நீங்க பண்ண முடியும். இந்த மாரி ஸ்கிரிப்ட்ட நம்ம அந்த ஆட்டோமேட்டட் ஸ்கிரிப்ட்ட யூஸ் பண்றதுனால என்னன்னு கேட்டீங்கன்னா, நெறைய விதமான டாஸ்க் வந்து நம்ம ஈஸியா வந்து முடிக்க முடியும். ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்டின்னா, நம்ம வந்து ஒரு மல்டிபிள் அக்கவுண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஒரு 1000 சர்வர் ரன் ஆயிட்டு இருக்கு அப்டின்னா, இது ரிலேட்டடா நம்ம வந்துட்டு ஒரு இன்வென்டரி எடுக்கணும். சரிங்களா? இந்த ஒரு ரிலேட்டடா இதில வந்து எதெல்லாம் வந்து அத பத்தி ஒரு இன்ஸ்டன்ஸ் ஐடி எடுக்கணும். இந்த மாரி நெறைய விஷயங்கள் உங்களுக்கு உங்களுடைய டே டு டே ஒர்க்ல வந்து தேவைப்படுது அப்டின்னா, அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, Moto 3 வச்சு பண்ண முடியும். உங்களுடைய டே டு டே டாஸ்க்க பூரா என்ன பண்ண முடியும்? ஆட்டோமேட் பண்ணிற முடியும். சரிங்களா? இதுக்கப்புறம் இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க லாம்ப்டான்னு ஒண்ணு AWSல பார்த்திருப்பீங்க. அந்த லாம்ப்டால வந்து இந்த பைத்தான் Moto 3 ஸ்கிரிப்ட்ட அங்க போட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம், லாம்ப்டா ஃபங்ஷன நம்ம ரன் பண்ணிக்கலாம். இப்ப நாம என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, ஒரு சர்வர்ல உங்களுடைய லோக்கல் மெஷின்லயோ நான் வந்து உதாரணத்துக்கு இப்ப AWSல ஒரு சர்வர் எடுத்துக்கிற போறேன். நீங்க வந்து AWSல ஒரு சர்வர் எடுத்துக்கலாம். இல்ல உங்களுடைய லோக்கல்ல இருக்கக்கூடிய லினக்ஸ் ஆர் விண்டோஸ் இல்ல மேக் இந்த மாரி அதில நீங்க என்ன பண்ணிக்கலாம், Moto 3 இத வந்து நீங்க கான்ஃபிக் பண்ணியும் AWS நீங்க மேனேஜ் பண்ண முடியும். சரிங்களா? நாம வந்து இந்த ஹேண்ட்ஸ் ஆன் வீடியோல ஃபுல்லா என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, Amazon லினக்ஸ் மெஷின் AWSல லான்ச் பண்ணி கன்சோல்ல அத தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம். சரிங்களா? ஆனா டே டு டே இதுல வந்துட்டு உங்களுடைய லோக்கல் மெஷின நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? எத வேணா யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலா அந்த மாரி தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம எந்த மெஷின யூஸ் பண்றோமோ, அத யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஓகே. ஓகே. இது மாரி நம்மளுடைய AWS உடைய டாஸ்க் வந்து ஆட்டோமேட் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். அது இல்லாம காமன் ஆக்டிவிட்டி. நீங்க நார்மலா AWSல வந்து ஒரு கிரியேஷன் பண்றீங்க, அப்டேட் பண்றீங்க, டெலீட் பண்றீங்க. இந்த மாரி காமன் ஆக்டிவிட்டி என்ன பண்ணிக்கலாம், ஆ Moto 3 வச்சு பண்ணிக்கலாம். சரிங்களா?
இதான் வந்து OIV யூஸ் பொறுத்தவரைக்கான ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஹவ் டூ இன்ஸ்டால் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, என்னுடைய AWSல வந்துட்டு ஒக்கியோ ரீஜியன்ல வந்துட்டு நான் வந்து ஒரு EC2 லான்ச் பண்ணிக்கிறேன். அமேசான் லினக்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறேன். சரிங்களா? இந்த மிஷின நம்ம வந்து இப்ப கனெக்ட் பண்ணிக்கலாம். இதில தான் நம்ம வந்து இந்த கான்ஃபிகரேஷன்லாம் பண்ண போறோம். சரிங்களா? ஓகே. நான் என்னுடைய டெர்மினல் போயிட்டு கமாண்ட் குடுக்குறேன். SSH-i என்னுடைய Boto3 இந்த பெம் ஃபைல் இங்க இருக்கு. இந்த லொகேஷன்ல இருக்கு டவுன்லோட்ல. பிளஸ் EC2-யூசர் அமேசான் லினக்ஸ்க்கான டிஃபால்ட் யூசர் பிளஸ் அதோட ஐபி. சரிங்களா? ஓகே. நம்ம கனெக்ட் ஆயிடுச்சு. நான் sudo su குடுத்து ரூட்டா வந்து கன்வெர்ட் ஆயிக்கிறேன். சரிங்களா? ஓகே. இப்ப ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, டிஃபால்ட்டா இதில வந்து ஒரு பைத்தான் இருக்கும். பைத்தான் எஸ்டிகேனால கம்பல்சரி நீங்க என்ன பண்ணிக்கணும், பைத்தான் தான் பேஸே வந்து உங்களுக்கு. இப்ப நான் பைத்தான் இதில குடுக்குறேன் அப்படின்னா, நமக்கு பைத்தான் இருக்கு உங்களுக்கு. ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு வந்து பைத்தான் 2.7 தான் இருக்கு. சரிங்களா? நம்ம இப்ப பெரும்பாலும் யூஸ் பண்றது 3.7 லேட்டஸ்ட் தான் யூஸ் பண்றோம். சரிங்களா? அப்ப நம்ம 3.7 இன்ஸ்டால் பண்ணணும். பைத்தான் 3 போட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து இல்ல. சரிங்களா? கமாண்ட் நாட் ஃபவுண்டுன்னு வரும். சரிங்களா? இத தான் நம்ம இன்ஸ்டால் பண்ண போறோம் அப்படின்னு பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் திங். ஓகே. இதுக்கு வந்து நீங்க Googleல போயிட்டு பைத்தான் 3 இன்ஸ்டால் அமேசான் லினக்ஸ்ன்னு குடுத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லிங்கே உங்களுக்கு வந்து கிடைக்கும். கிரியேட் எ பைத்தான் 3 என்வைரன்மென்ட் விர்ச்சுவல் என்வைரன்மென்ட் ஃபார் Boto3 லைப்ரரின்னு சொல்லி. இந்த லிங்க்க நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லியிருப்பாங்க. அதாவது முன்னாடியே பைத்தான் 3 இருக்குதான்றத செக் பண்றாங்க. இருந்தா எப்படி இருக்கும்? இல்லன்னா எப்படி உங்களுக்கு கமாண்ட் நாட் ஃபவுண்டுன்னு வரும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்ப இன்ஸ்டால் பண்றது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கமாண்ட் தான். உங்களுக்கு வந்து நான் இப்ப சூடோ தேவையில்ல. நம்ம என்ன ஆல்ரெடி எஸ்யூ யூசரா தான் இருக்கிறோம். சரிங்களா? சூப்பர் யூசரா தான் இருக்கிறோம். ஜஸ்ட் நான் காப்பி பண்ணி இன்ஸ்டால் Boto3-i சரிங்களா? இந்த கமாண்ட் வந்து நான் பாஸ் பண்றேன். ஓகே. பைத்தான் வந்து இன்ஸ்டால் ஆயிட்டிருக்கு. இன்ஸ்டால் ஆகி கம்ப்ளீட் ஆயிருச்சு. இப்ப நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். இப்ப நீங்க பைத்தான் 3 குடுத்து என்டர் அடிக்கிறீங்கன்னா வந்துருச்சுங்களா? பைத்தான் 3.7.9 வந்து நமக்கு லேட்டஸ்ட் வந்து வந்துருச்சு. சரிங்களா? ஓகே. ஒரு ஆக்டிவிட்டி வந்து முடிஞ்சிருச்சு. ஓகே. இப்ப நம்ம வந்து பைத்தான் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம். சரிங்களா? பைத்தான் 2 ஏற்கனவே இருந்தது. நம்ம அத அப்படியே விட்டுட்டு பைத்தான் 3 வந்து அடிஷனலா நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம். 3.7 வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து பிப் இன்ஸ்டால் பண்ணணும். பிப் எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பைத்தானுடைய எந்த மாடியூல் இன்ஸ்டால் பண்றதா இருந்தாலும், அதாவது Boto3, AWS இந்த மாரி எந்த மாடியூல் இன்ஸ்டால் பண்றதா இருந்தாலும், நம்ம பிப் மூலியமா தான் இன்ஸ்டால் பண்ணுவோம். சரிங்களா? அதனால பிப் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். சரிங்களா? ஓகே. அதுக்கு நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்ப நான் என்ன யூஸ் பண்றேன் அப்படின்னா, பிப் யூஸ் பண்றேன். இன்ஸ்டால் டைரக்ட்டா பைத்தான் பிப் டைரக்ட்டா போட்டு பார்ப்போம் வருதான்னு. இல்ல. பைத்தான் பிப். ஓகேங்களா? பைத்தான் பிப் நம்ம குடுத்தா இது 2.2 தான் இன்ஸ்டால் ஆகுது. ஓகேங்களா? இப்ப நம்ம வந்து நமக்கு தேவையானது வந்து 3ல இன்ஸ்டால் ஆகணும். அதாவது பைத்தான் 3ல தான் நமக்கு வந்து இன்ஸ்டால் ஆகணும். ஓகேங்களா? நான் என்ன பண்றேன்னா, பிப் 3 இன்ஸ்டால் அது தனியா எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அமேசான் லினக்ஸ் 2. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் இதில வந்து நம்ம லிங்க்ல வந்து ஜஸ்ட் இது மட்டும் தான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம். அதாவது பைத்தான் மட்டும் தான் இங்க எடுத்துருக்கிறோம். இந்த ஒரே ஒரு கமாண்ட் மட்டும் தான் பாஸ் பண்ணிக்கிறோம். இந்த என்வைரன்மென்ட் இது செட்டப் வந்து நமக்கு செட் ஆகல. சரிங்களா? அதனால நான் ஆல்ரெடியே போட்டு பார்த்துட்டேன். அதனால என்ன பண்றேன்னா, பிப் இன்ஸ்டால் பண்றதுக்கு தனியா ஒரு இது எடுத்துக்கலாம். சரிங்களா? பிப் நம்ம வந்து பைத்தான் 3ல தான் இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கு நான் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். சரிங்களா? பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கிரிப்ட் குடுத்துருக்காங்க. சரிங்களா? பிப் இன்ஸ்டால் பண்றதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் குடுத்துருக்காங்க. இந்த லிங்க்ல வந்துட்டு. சரிங்களா? இத நான் கர்ல் கமாண்ட் இத நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே. இத நான் நோ குடுத்துறேன். ஏன்னா, இது வந்து பைத்தான் 2ல தான் இன்ஸ்டால் ஆகுது. சரிங்களா? பிப் அதனால நம்ம வந்து இத கேன்சல் பண்ணிறலாம். சரிங்களா? பைத்தான் 2 நமக்கு தேவையில்ல. நமக்கு பைத்தான் 3 தான் வேணும். ஓகேங்களா? ஓகே. இப்ப நான் என்ன பண்றேன்னா, அந்த 2வது லிங்க்லேருந்து எடுத்த கர்ல் கமாண்ட் குடுத்து ஸ்கிரிப்ட்ட வந்து நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். டவுன்லோட் ஆயிருச்சு. இப்ப நான் வந்து பைத்தான் 3 ஆல்ரெடி நம்மட்ட பைத்தான் 3 இருக்கு. அத வச்சு நம்ம என்ன பண்றோம்? இத ரன் பண்றோம். சரிங்களா? ஓகே. நமக்கு சக்சஸ்ஃபுல்லா இன்ஸ்டால் ஆயிருச்சு. இங்க பார்த்தீங்கன்னா தெரியுதா உங்களுக்கு? ஓகே. இப்ப நம்ம செக் பண்ணி பார்த்துரலாம். பைத்தான் 3 ஆப்ஷன் இருக்கு. அதனால தான் உங்களுக்கு வந்திருக்கு. அதாவது பைத்தான் 3ன்னு போட்டு வெர்ஷன். ஓகேங்களா? வெர்ஷன் வந்து 21 இப்போ லேட்டஸ்ட் இருக்கிறது வந்து இன்ஸ்டால் ஆயிருக்கு. பைத்தான் 3.7ல இன்ஸ்டால் ஆயிருக்கு. அப்ப டைரக்ட்டா நம்ம குடுத்தா என்ன ஆகுதுன்னா, பைத்தான் 2ல இன்ஸ்டால் ஆச்சு டைப் பண்ணுச்சு. அதனால தான் நம்ம வந்து வேற ஒரு லிங்க் ஓப்பன் பண்ணி, அதாவது இது எலாஸ்டிக் பீன்ஸ்ல கூட
கம்பைனா இருக்கக்கூடிய ஒரு லிங்க் எலாஸ்டிக் பின்ஸ்டாக்ல வந்துட்டு குடுத்துருக்காங்க. இந்த லிங்க் வந்துட்டு. நம்ம இன்ஸ்டால் பிப்3 ஆன் அமேசான் லினக்ஸ் 2ன்னு குடுத்தாலே ஃபர்ஸ்ட் லிங்க் வந்து ஓப்பன் ஆகும். இந்த லிங்க் வந்து. இந்த லிங்க் எடுத்து நம்ம என்ன பண்ணிட்டோம், பிப் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இந்த கமாண்டெல்லாம் செப்பரேட்டா நான் வந்து இந்த வீடியோ லிங்க்ல வந்து நான் குடுக்குறேன். சரிங்களா? ஓகே. இப்ப அல்டிமேட்டா நமக்கு என்ன கிடைச்சுச்சு அப்டின்னா, பைதான் 3 இன்ஸ்டால் பண்ணிட்டோம். பைதான் 3க்கான லேட்டஸ்ட் பிப் நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இப்ப நம்ம போட்டோ 3 மாடல் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணணும். சரிங்களா? எப்படி இம்போர்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் நீங்க வந்துட்டு ஒரு டைம் பைத்தான்ல வந்துட்டு பைத்தான் 3 அப்படின்னு நீங்க குடுத்துட்டு என்டர் பண்ணீங்கன்னா, பைத்தான் 3க்குள்ள போயிடும். இங்க போயிட்டு பைத்தான் இம்போர்ட் குடுக்குறீங்க. இம்போர்ட் போட்டோ 3 இருக்கா இல்லையான்றத செக் பண்றதுக்கு, ஆக்சுவலா இப்ப இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எரர் தான் வரும். ஓகேங்களா? நோ மாடல் ஓகேங்களா? நோ மாடல்ன்னு வருது. இப்ப இத எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்ப நம்ம அந்த பிப்3 கமாண்ட் மூலியமா தான் நம்ம இன்ஸ்டால் பண்ண போறோம். சரிங்களா? அதுக்கு பழைய டாக்குமெண்ட்லயே ரெஃபரன்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம். ஓகே. அதுக்கு நம்ம பிப் இங்க எடுத்துக்கலாம். பிப் இன்ஸ்டால் போட்டோ 3 இத நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஓ! பிப் தான் இல்ல. நம்ம பிப் 3ல இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறோம். ஓகே. டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. பிப் 3 நம்ம பிப் யூஸ் பண்ணனால இல்லன்னு வந்துருச்சு. பிப் 3 யூஸ் பண்ணி இன்ஸ்டால் இது குடுத்துருக்கிறோம். சரிங்களா? அப்போ உங்களுக்கு என்னென்னு தெரியுதா? இப்ப நம்ம திருப்பி செக் பண்ணி பாருங்க. இப்ப இன்ஸ்டால் ஆயிருக்கா இல்லையான்னு எப்படி செக் பண்றது அப்படின்னா, நீங்க பைதான் 3க்குள்ள போயிட்டு, இப்ப நீங்க அந்த கமாண்ட பாஸ் பண்ணீங்க அப்படின்னா, அதாவது இம்போர்ட் குடுத்தீங்கன்னா, இம்போர்ட் போட்டோ 3ன்னு குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஏன்னா நம்ம ஸ்கிரிப்ட்ட பைத்தான்ல தான் ரன் பண்ண போறோம். அத செக் பண்றதுக்காக தான் நம்ம உள்ள போய் செக் பண்றோம். இப்ப ஜஸ்ட் இம்போர்ட் போட்டோ 3ன்னு குடுத்தா நமக்கு எந்த எரரும் இல்லாம வெளில வந்துரணும். சரிங்களா? எந்த எரரும் இல்லாம. வந்துருச்சுங்களா? அப்ப போட்டோ 3 இன்ஸ்டால் ஆயிருச்சுன்னு அர்த்தம். சரிங்களா? ஓகே. இப்ப நம்ம என்னென்ன பண்ணியிருக்கிறோம், ஒரே கமாண்ட் மூலியமா பைதான் 3 இன்ஸ்டால் பண்ணோம். சரிங்களா? தென் வந்து பிப் வந்து நம்ம வந்துட்டு ஒரு ஸ்கிரிப்ட்ட டவுன்லோட் பண்ணி கர்ல் மூலியமா டவுன்லோட் பண்ணி ஸ்கிரிப்ட் இன்ஸ்டால் பண்ணோம். பிப் 3 லேட்டஸ்ட் பைதான் 3க்கான பிப் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். தென் வந்து பார்த்தீங்கன்னா, போட்டோ 3 இன்ஸ்டால் பண்ணோம். போட்டோ 3க்கு வந்து பிப் 3 அப்படின்னு குடுத்து இன்ஸ்டால் போட்டோ 3ன்னு குடுத்தோம். அப்பதான் நம்ம வந்து பைதான் 3ல வந்துட்டு இந்த பிப் வந்து போட்டோ 3 வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும். இன்ஸ்டால் பண்ணிட்டு நம்ம வேலிடேட் பண்றதுக்கு பைதான் 3 குடுத்து உள்ள போயிட்டு, நம்ம இம்போர்ட் 3ன்னு குடுத்தோம்னா, நம்ம கமாண்ட் நாட் ஃபவுண்ட் இல்ல அப்படின்னு சொல்லி நமக்கு அப்படியே வெளியில வந்துரும். அப்படின்னா போட்டோ 3 இம்போர்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சரிங்களா? ஓகே. ஓகே. இப்ப நம்ம தென் AWS CLI நம்ம அமேசான் லினக்ஸ் எடுத்திருக்கிறதுனால நம்ம செக் பண்ணிக்கலாம். AWS CLI டிஃபால்ட்டா நான் AWS டிஃபால்ட்டாவே CLI கான்ஃபிக் ஆயிருக்கும். எனிவே நம்ம செக் பண்ணிக்கலாம். இல்லன்னா நம்ம ஆல்ரெடி AWS CLI ரிலேட்டடா நம்ம ஒரு 3 டூ 4 வீடியோஸ் மேல போட்டிருக்கிறோம். அதோட அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். பார்க்காதவங்க பார்த்துட்டு நான் இதில செக் பண்றேன். நான் AWS ஓட கான்ஃபிகர் நான் குடுத்து செக் பண்றேன். பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆக்சஸ் சீக்ரெட் கீ கேட்குது. அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி வந்து டிஃபால்ட்டா ஆக்சஸ் சீக்ரெட் கீ இதில AWS CLI வந்து இதில இன்ஸ்டால் ஆயிருக்கு. சரிங்களா? நீங்க வேற ஒரு மெஷின்ல நீங்க இன்ஸ்டால் பண்றீங்க. Ubuntu இல்லன்னா உங்களுடைய லோக்கல் இருக்கக்கூடிய Linux ஆர் Mac ஆர் Windows இந்த மாரி இதில கான்ஃபிக் பண்றீங்கன்னா, கம்பல்சரி நீங்க AWS CLI வந்து இன்ஸ்டால் பண்ணீங்க. அது எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்ன்றது வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு 3 டூ 4 வீடியோஸ்க்கு மேல வந்து நம்ம AWS CLI ரிலேட்டடா நம்ம போட்டிருக்கிறோம். அந்த வீடியோட லிங்க்க வந்து நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். பார்த்து அத இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. சரிங்களா? அப்ப நம்ம நம்ம போட்டோ 3க்கு லேர்ன் பண்றதுக்கான பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பைதான் 3 இன்ஸ்டால் பண்றோம். பிப் 3 இன்ஸ்டால் பண்றோம். தென் வந்து பார்த்தீங்கன்னா, போட்டோ 3 தென் AWS CLI வந்து அதில இன்ஸ்டால் ஆயிருக்கணும். சரிங்களா? நம்ம வந்து அமேசான் லினக்ஸ்னால டிஃபால்ட் இன்ஸ்டால் ஆயிருக்கு. ஆனா இது எப்படி கான்ஃபிக் பண்றது? இப்ப நெக்ஸ்ட் வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எப்படி மல்டிபிள் ப்ரொஃபைல் வந்து ஃபர்ஸ்ட் கான்ஃபிக் பண்ணிட்டு, எப்படி நம்மளுடைய ஃபர்ஸ்ட் போட்டோ 3 ஸ்கிரிப்ட்ட வந்து ரன் பண்றோம். என்ன ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்து நம்ம ஒரு நெறைய ஒரு 2, 3 ப்ரொஃபைல் நம்ம கான்ஃபிக் பண்ணலாம்ன்னு இருக்கிறோம். அதாவது 2, 3 ஐஏஎம் யூசர் வந்து AWSல கிரியேட் பண்ணி, அத வந்து இந்த அமேசான் லினக்ஸ்ல வந்து ப்ரொஃபைலா கான்ஃபிக் பண்ண போறோம். அதாவது ஐஏஎம்ல குடுக்க போறதில்ல. ஐஏஎம் ப்ரொஃபைலா குடுக்காம, AWS ஓட CLI ப்ரொஃபைலா குடுக்க போறோம். இங்க லோக்கல்ல இருந்து எப்படி நீங்க வொர்க் பண்ணா எப்படி இருக்குமோ, அது மாரி குடுக்க போறோம். அது மாரி ஒரு மல்டிபிள் ஒரு 2, 3 ப்ரொஃபைல் நம்ம கான்ஃபிக் பண்ணிட்டு, தென் வந்து நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட்ட வந்து நெக்ஸ்ட் வீடியோல வந்து ரன் பண்ண போறோம். அப்ப நெக்ஸ்ட் வீடியோல நம்ம இந்த 2 விஷயத்த வந்து நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஓகே. இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா, கண்டிப்பா இந்த வீடியோ இதுல கமெண்ட் செக்ஷன்ல குடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல அந்த 2 விஷயத்த பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து எதுனா, நம்ம ஒவ்வொரு ஸ்கிரிப்ட்டா நம்ம வந்து போட்டோ 3 வந்து நம்ம லேர்ன் பண்ணலாம். சரிங்களா? ரியல் டைம்ல எப்படி யூஸ் பண்றாங்க? டே டூ டே டாஸ்க் AWS டாஸ்க் எப்படி ஆட்டோமேஷன் பண்றாங்க போட்டோ 3 மூலியமா அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோல வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஓகே. தேங்க் யூ. பாய்.